ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன நியூவான நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ்லாம் இந்த வீக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்அவேன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான கிரைம் த்ரில்லரான ஒரு சீரிஸ் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 வித் டோட்டல் 8 எபிசோட்ஸ் அண்ட் IMDbல இப்போதைக்கு 6.9. பட் தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்கா. மெயின் அது ஒரு பிரிட்டிஷ் சீரிஸ் தான். பட் நம்மளுக்கு அந்த ஆக்சன்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம தமிழ் டப்பில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பை த வே கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லைக் டீனேஜ் பொண்ணு திடீர்னு வீட்டை விட்டு அவபாட்டுன்னு தனியாக எங்கேயோ போயிடுவா. நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி லைஃபாக தான் இருக்கும். பட் சடனாக அது வீட்டை விட்டு அவபாட்டு எங்கேயோ போயிடுவா. அது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஆட்ட போவோம். அவங்க அப்பா வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு வருவார் எப்படியாச்சும் அவங்க பொண்ணை தேடணும்னு சொல்லிட்டு. அண்ட் சடனாக பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அவருக்கு இப்போ சுச்சுவேஷன் டோட்டலி சேஞ்ச் ஆகிரும். மைண்ட் ஃபுல்லாக கரப்ட் ஆகிருக்கும் அண்டு சில அடிக்ஷன் உள்ளலாம் போயிருப்பா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஏது எப்படி வந்து திருப்பி அதை கொண்டு வராங்க அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த சீரீஸில் பார்க்கலாம். நானும் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆஸ் ஒரு இன்டென்ஸான ஒரு க்ரைமான ஒரு சீரீஸ் பார்க்கணுன்னா டெஃபினட்டாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 எபிசோட் 8 ஆல்ரெடி தனியாக ரிவ்யூஸ்லாம் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பட் என்ன இருந்தாலும் சீசன் 5 இப்போ தான் டோட்டலாக கம்ப்ளீட் அண்ட் கன்க்ளூட் ஆயிருக்கு. அண்ட் என்கிட்ட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே பார்த்தீங்கன்னா 5 சீசன்ஸ் டோட்டலாக 42 எபிசோட்ஸோட முடிச்சுட்டாங்கயா. ஸோ டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டிக்கெட் 10 இயர்ஸாக வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி ஃபைனலி அந்த ஸ்டோரியை கன்க்ளூஷனோட முடிச்சிட்டாங்க. ஸோ எபிசோட் 8ல் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக அது பார்க்கும்போது என்ன ப்ரோ அவங்க ஸ்லோவாக ஆகிட்டாங்க, நம்ம ஈஸியாக போட்டாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக எப்பிக்கான ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நானும் அப்படி தான் எதிர்பார்த்தேன். பட் அவங்க எண்டிங் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் தரணுமேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அப்படியே ப்ளசண்ட்டாக முடிச்சிட்டாங்க. பட் ஓகே, ஏன்னா கடைசி 8வது எபிசோட் பார்த்துட்டு என்கிட்ட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸே மொக்கலாம் சொல்ல முடியாது. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அதை பார்த்துட்டு இருக்கிறதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக இருந்தது. கடைசி அது ஒரு 1 ஹவரே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கேரக்டர்ஸ் ப்ளஸ் அவங்களோட இமோஷன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அண்ட் பரவாயில்லையா கடைசியில் ஃபைனலாக எத்தனை பேர் மைக்குக்காக சப்போர்ட்டாக பேசுகிறீங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. பட் கடைசியில் நம்ம எல் வந்து லைக் உயிரோட இருக்காளா இல்லையா இந்த மாதிரி ஒரு கொஷின் மார்க்கோடையே வந்து இன்டெகிரேட்டர்ஸ் முடிச்சிட்டாங்க. ஸோ அதோட ஆன்சர்ஸ் யாருக்குமே தெரியாது. ஸோ அது நம்ம மேலே தான் இருக்குது. நான் எப்படி வேணால் நம்ம அதை கன்சிடர் பண்ணிடலாம். லைக் மைக் வந்து உயிரோட தான் இருக்குது எல்லுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காரு. ஸோ நம்மளும் அதே மாதிரி நம்புவோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் சைடோட நானும் எடுத்துக்கிறேன். பை த வே ஃபியூச்சரில் என்ன அப்கமிங் ஒரு அனிமேட்டடான ஷோ வருது அண்ட் டேல்ஸ் ஆஃப் எடிவேன்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று ஸ்பின் ஆஃபும் வருது 1990 நடக்கிற மாதிரியான லண்டனில் நடக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் போயிட்டு மேபி ஃபியூச்சரில் திருப்பி இவங்களை வச்சு எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. நெக்ஸ்ட் நம்ம ட்ராப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் கான்செப்ட் கேட்டகிரியான பட்டிஸ்டாவோட ஒரு மூவி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிரைம் வீடியோ சைட்லேருந்து. IMDbல 5.3 அண்ட் கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தான். ஒரு ஸ்பையோட கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, ஸோ அவங்களும் நிறைய டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் லைக் பிளட் லைனில் அது இருக்குடா எல்லாருக்கும் டாக்டிக் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து என்டையர் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவங்க வந்து என்னென்னு பார்த்தா அவங்க பசங்க வந்து பெரிய பெரிய மாஃபியாஸ் டான்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கள்கிட்ட திருட ஆரம்பிச்சிடுறாங்க. இது எப்படி அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது அண்ட் இதை அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க இல்லையா, நீங்க என்டையர் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு நார்மலா தான் இருக்கும். பட் ஆக்ஷன் செக்மெண்ட்காக வேணா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சைனீஸ் மூவி இப்போ நம்ம தமிழ் டப்டோட லைன்ஸ்கேட் பிளே ஆப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க த டீமன் ஹண்டர்ன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போதைக்கு இதுக்கும் IMDbல 5.5 ரேட்டிங் தான். மோஸ்ட்லி சைனீஸ் மூவினாலே கொஞ்சம் ஓவர் ஃபேண்டசி அந்த மித்தாலஜி அவங்களான அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஒரு ஸ்வாட்ஸ்மேன் ஒருத்தர் இருப்பார், இன்னொரு பக்கம் சில டீமன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் அப்படியே கொஞ்சம் பயங்கர ஹை VFX ஆன மூவிஸ்ன்னு தான் நான் இதை கொஞ்சம் டினோட் பண்ணுவேன். ஏன்னா VFXன்னு அது நம்மளுக்கு தெரியும். அது கொஞ்சம் ஓவராக VFX அப்படியே போட்டு பல்ச்சுன்னு பிரைட்டாக வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. அது வந்து சைனீஸ் மூவிஸோட ஒரு அழகுனே சொல்லிக்கலாமே. ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி கான்செப்ட் மூவிஸ் தான் பிடிக்கும். ஸோ நான் வந்து இன்னும் இந்த படத்தை பார்க்கல, ஜஸ்ட் எட்டி தான் பார்த்து எப்படா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் சைனீஸ் மூவி பிடிக்குமோ அவங்க வேணால் இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா தமிழ் டப்டோட இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளம் மூவி. ஏன்னா போன வருஷம் பார்த்தா இதான் செம பெரிய டாக்லாம் கிரியேட் பண்ணியிருந்து நம்ம எக்கோன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போதைக்கு இந்த படம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க. IMDbல 8.2 அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா தமிழ் டப்டோடையும் இப்போ அவைலபிளாக இருக்குது. பட் நான் ஒரிஜினல் மலையாளம் லாங்குவேஜில் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த டைமில் தேட்டரில் போய் பார்த்துருக்கலாமோ செவிடு. அந்த டைமில் நம்மளும் வேறு நிறைய மூவி சீரீஸில் அங்கங்கே ஸ்டக் ஆகிருந்தோம். ஸோ அதனால் இப்போ தான் இது வந்து OTTயில் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஹியூமன்ஸ் அண்ட் டாக்ஸோட சில கான்செப்ட் இருக்குது. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா சில டாக்ஸ் வந்து வேறு மாதிரி நிறைய ப்ரீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ காமிச்சிருப்பாங்க. அது நிறைய கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் வந்தது. அட் த சேம் டைம் இது கோர் பேஸில் ஒரு நல்ல ஒரு க்ரைமான ஒரு எங்கேஜிங்கான ஸ்டோரியும் கொண்டு வந்துட்டாங்க. அது நான் சொன்ன நிறைய ஸ்பாய்லர்ஸ் ஆகிடும். பட் நீங்கள் என்டையர் மூவியை பாருங்கள்.
ஒரு பிளெயினான கான்செப்ட் தான், பட் அது நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. கடைசியில் ஒரு வாவ்னு சொல்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். நல்ல ஒரு சினிமேட்டிக்கான ஒரு என்டையர் கிரியேஷன் இருக்குது. மியூசிக்லாம் பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அல்டிமேட்டாக போட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபீல் குட்டான லைக் மூவி பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த வாவ் செக்மெண்ட்டோட வந்திருக்கா, அதுக்காக ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில ரீசெண்டான நியூவான பெஸ்ட்டான தமிழ் டப்டான என்னென்ன மூவிஸ் எல்லாம் சீரிஸ்லாம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பை த வே இதோட வேறு ஏதாவது மூவி ஆர் சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தே கூட கண்டிப்பாக அது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவள் தாங்க கைஸ், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா வேறு எதுவும் இருந்தால் கூட கண்டிப்பாக அப்படியே நம்ம ஹாலிவுட் அப்டேட்ஸ்லையோ இல்லை தனி இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் எப்போ போல நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.